சந்தோஷமாக வாழ்கிறத பற்றி தான் மறுபடியும் பேச போகிறேன். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 வார்த்தைகள் அடிக்கடி உபயோகப்படுத்தணும். நம்ம கூட இருக்கிறவங்களோட, நம்ம குடும்பத்தினரோட, கூட வேலை செய்கிறவங்களோட, நம்ம அன்றாடம் நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு அடிக்கடி நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேங்க்ஸ் சொல்கிறது மூலமாக அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு விஷயங்களில் தவறு நடக்கும்போது சாரி சொல்லவும் பழகிக்கணும். இந்த 2 வார்த்தைகள் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதை தவிர நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம புலம்பவே கூடாது. சில பேர் காலையில் தலைவலிக்குது அப்படின்னு ஆரம்பித்தா அந்த தலைவலி விட்ட பிறகு கூட அந்த தலைவலி முகத்தோடையே த்ரூ அவுட் டே இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதே மாதிரி கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா அப்செட் ஆகிடுவாங்க, தண்ணி வராட்டி அப்செட் ஆவாங்க, அதே மூடையே தக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கவே தெரியலை.